ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். நான் நேற்று 4 மணி வரைக்கும் தூங்கவில்லை. காரணம் வயநாடு. அது ஒன்றையும் பார்க்க கேட்க கேட்க நெஞ்சு வெடித்து நம்ம இங்கே செத்துருவோம் போல். அப்படி இருக்குது அங்கே நடக்கும் பிரச்சனைகள். இதில் சந்தோஷங்கிறதுக்கு வார்த்தைக்கு இடம் இல்லை. நம் முதலில் நல்ல விஷயத்தை பேசுவோம். நம்மளுடைய தமிழர்கள் அனைவரும் நிறைய பேர் அங்கே போய் துணி, மணி, பொருள், மளிகை, ப்ரெட்டு, பால், அப்படி இப்படின்னு நிறைய நம்ம தமிழர்கள் நிறைய பேர் பணம், இப்படி நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு உயிரோடு இருப்பவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு 50 ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட போயிருக்குன்னு சொன்னாங்க. நம்ம தமிழ் மக்கள் மனிதநேயம் பாதி இருப்பதனால்தான், பாதி இருப்பதனால்தான் மொத்த உலகமும் ஒரு வழியாக அழியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. மனிதநேயம் இருப்பதனால்தான் அங்கே இருக்கும் நாய்களை கூட காப்பாற்றி கொண்டு வந்து அதையும் ஒரு மதித்து, அதற்காக சொல்கிறேன். நாய்கள் என்றால் கேவலமான விஷயமில்லை, சொல்கிறேன். அதிலை மதித்து கொண்டாந்து காப்பாற்றி அங்கே இருக்கிற இராணுவ வீரர்கள்லாம் தான் உயிரை துச்சமாக மதித்து அவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க. அங்கே உதவி செய்யும் அத்தனை மக்களுக்கும் நாம் அனைவரும் தலை தாழ்ந்து சிரம் தாழ்ந்து வணங்கி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னென்னா, ஒன்றையும் நீங்கள் அங்கே பார்க்க, இது இயற்கை. மலை உச்சி, அந்த சரிவில் வீடு கட்டியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கிற விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஆங்காரம் எடுத்துருச்சுன்னா என்ன ஆச்சு பார்த்தீங்களா? அதுதான். அங்கெல்லாம் போய் இயற்கையை அழிக்கிறாங்க, மலையை வெட்டுறாங்க, மரத்தை வெட்டுறாங்க. அதுங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா? அந்த கெப்பாசிட்டிகளை குறையவும் அவங்க வேலையை அவங்க காமிக்கிறாங்க. யார் என்ன பண்ண முடியும்? மனுஷன் நம்மெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற புழுப்பூச்சி மாதிரி. நம்மெல்லாம் என்ன பண்ணிட முடியும் இயற்கைக்கிட்ட போய், இல்லையா? அது போல தான் இப்போ நடந்த சம்பவம். அப்படி பாருங்கள், நம்ம ஏதோ சாதாரணமாக நினச்சி நான் கூட நேற்று வீடியோவில் பேசியிருந்தேன். இல்லை, இது சாதாரண விஷயம் இல்லை. 4 கிராமம் மண்ணுக்குள்ளே இருக்கான். இன்றைக்கி 4 கிராமம் மண்ணுக்குள்ளே இருக்கான். கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் குழி நோண்டி எடுக்கணும் அப்படின்னா நடந்த சம்பவம் நைட்டு 1:30 மணிக்கு. எவ்வளோ நேரம் மண்ணுக்குள்ளே இருந்திருக்க முடியும் மனிதர்கள்? யோசிச்சு பாருங்கள். அது ஒரு பெரிய மலை, அது ஒரு ரூட்டு போட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ரூட்டு அது வந்த பாதையில் பூரா இருந்த வீடுகளை அழைச்சிருச்சு. அதில் எப்படியோ அந்த ஓரங்களில் மற்ற அழிவில்லாத இடங்கள்லாம் தப்பிச்சு. இன்னொரு விஷயம் பாருங்கள், ஒரு பாட்டியும் பேத்தியும் எப்படியோ அங்கே இருந்த மரத்தை பிடிச்சி 2 பேருமே தப்பிச்சிட்ருக்காங்க. தப்பிச்சு அது போன வழியிலேருந்து அந்த மண் சரிவு போன வழியிலேருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே எப்படியோ தப்பிச்சு போயிருக்காங்க. எங்கேயாவது அந்த பக்கம் போயிடலான்னு போகிற இடத்துல யானைங்க கூட்டம் வந்துருச்சான். அந்த அம்மா பயந்து போயிடுச்சு பேத்தியை பார்த்துட்டு. அந்த யானையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, பகவானே கணேசா, எங்களை காப்பாற்றி எங்களை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லி வேண்டாங்களாம் அந்த பாட்டிம்மா. அது உடனே கண்ணில் தண்ணி கொட்டுச்சாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க இதுக்கெல்லாம்? இல்லை, என்ன சொல்கிறது? அவங்களெல்லாம் மிருகன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்களெல்லாம் கண்ணில் தண்ணி கொட்டி நைட்டு பூரா அந்த விடிகிற வரைக்கும் அது காலுக்கு இடுக்கிலே தான் உட்காந்துருந்தாங்களாம். அவங்க அந்த யானையோட காலுக்கு இடுக்கில் அவங்கள ஒன்றுமே பண்ணலையா காட்டு யானை. காலுக்கு இடுக்கிலேயே உட்கார வச்சு விடிஞ்சது எந்திரிச்சு அவங்க நன்றி சொல்லிவிட்டு, அங்கே இருந்த யாரோ பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்காங்க, அவங்கள ஏதோ கையை காமிச்சு வர வச்சு எப்படியோ இவங்களை காப்பாற்றியிருக்காங்க. அங்கே இருந்த இராணுவ வீரர்கள், மக்கள் எல்லாம் காப்பாற்றியிருக்காங்க அவங்கள. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த யானையோட நற்செயலுக்காக இதை நான் சொல்ல வரேன். மிருகங்கள்ங்கிறோம், அனிமல்ஸுங்கிறோம், அறிவில்லாததுங்கிறோம். யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு விஷயத்தை. இப்படி பல துன்பங்களும் கஷ்டங்களும். ஐயோ, ஒரு ஆள் குத்து வச்சு உட்காந்துட்ருக்காரு. ஒரு
முழுகி போன மொட்டை செவுத்து மேலே, இப்போ நம்ம வீடு முழுகினா மாடி எப்படி மேலே தெரியும் அந்த மாதிரி அதில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டால், ஐயா நீங்கள் என்ன இங்கே உட்காந்துருக்கு, உங்கள் வீடு எங்கய்யா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அது அங்கே இருக்குது, அங்கே கையை காமிக்கிறாருங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் எத்தனை பேர்யா? நான் மொத்தம் 6 பேர். எல்லாம் எங்கய்யா எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் இப்போ, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி இது ஒருத்தர் இல்லை, பல குரல்கள் கேட்குதுங்க. எவ்வளோ பேர் அப்படியே குடும்பமாக வீட்டுக்குள்ளே முழுகிட்டாங்கங்க. 4 கிராமம்மா. நம்ம நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயமே இல்லை. ஆனால் பேப்பரில் சும்மா 300 400ன்னு வருது. இல்லை, நோண்டிக்கிட்டே இருக்காங்க. சில இடங்களில் நீ நோண்டி பிரயோஜனம் இல்லை. நம்ம செத்தா எங்கே கொட்டி வைக்கிறாங்க? மண்ணுக்குள்ளே தான். அந்த மண்ணுக்குள்ளே போய் புதைஞ்சா கை வேறு, கால் வேறு, மூஞ்சி வேறு தனியாக வருதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 8 அடிக்குள்ளே ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவையும் மீட்டிருக்காங்க. குழந்தை உயிரோடு மீட்டிருக்காங்க. கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு அடிக்கடி பட்டிருக்கு. இந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு விவரமாக சொல்லலை, மீட்டிருக்காங்க. இப்படி இது வந்து 1 2 விஷயந்தான். இது மாதிரி பல லட்சக்கணக்கான விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டு மக்களை சும்மா சொல்லக்கூடாது. மோகன்லால் 3 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. தெலுங்கு நடிகர் இவர் சிரஞ்சீவி 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. நம்ம மக்களெல்லாம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அவங்க வீட்டை ஆம்பளைங்கிட்ட அதை எப்படி அனுப்பணும்னு கேட்டு, ஒத்த ரூபா, 5 ரூபா, 10 ரூபா எது இருந்தாலும் எப்படி அங்கே போய் சேரணுமோ அதுக்கு உண்டான வழியை விசாரித்து உங்கள் வீட்டை ஆம்பளைங்கிட்ட சொன்னீங்கன்னா தெரியும். அவங்கக்கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்களுக்கு எதையாவது உதவிகளை பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்சது இதை தான், பணத்தை தான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு போன உறவுகளையும் உயிர்களையும் நம்மளால் கொடுக்க முடியாது. எதையோ முடிஞ்சதை செய்யுங்க, முடியாதவங்க அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லி, என்னோடய மன கஷ்டத்தை உங்கள்கிட்ட பேசின தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. நன்றி.